ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கே கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கிற விஷயங்களை தான் இவங்க காட்டுறாங்க. ஒரு நாள் நம்மளும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் செய்வோம். ரெண்டாவது இதில் கதை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 6. நான் எப்படி இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகணும். எப்பவும் போல் என்னோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தா. வழக்கம் போல தான் அவள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா. போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து தூக்க கலக்கத்திலேயே என்னோட பெட்ஷீட்டை திருடிட்டு போயிடுவா. ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துச்சு. இதனால தான் நான் இப்படி இருக்கேன். இவா என்னோட ஒய்ஃப் தான். இவளை கட்டி பிடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை கட்டி பிடிக்கிறான். பொண்ணுங்க இவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ பயந்துருதான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிட்டு தூக்க கலக்கத்திலேயே உருண்டு திரும்பவோ கீழே போய் படுத்துருதா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. டார்லிங் என்னாச்சு தூங்குனீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஏதோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். எப்படியாச்சும் கண்டிப்பா சீக்கிரத்திலேயே 2 பேரும் படுக்கிற மாதிரி புது பெட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா பெரிய பெட் இந்த வீட்டுக்குள்ள செட் ஆகாது. ஸோ வேற ஒரு புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ புது வீட்டுக்கு போனா பெரிய டிவி வாங்கலாம், சோஃபா வாங்கலாம். அப்படி மட்டும் நான் பெரிய வீடு வாங்கினா நாங்க 2 பேரும் சோஃபால உட்காந்து ஒன்னா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். அது போக புது வீட்டுல குளிக்கிறதுக்கு பாத்ரூமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணிட்டு நேரா ஹீரோயின் போயிட்டு இந்த வீடு ரொம்பவோ சின்னதா இருக்கு, நம்ம வேற புது வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும் இந்த குட்டி வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த வீடு குட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம 2 பேரும் எப்போ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவோ அதுவும் நல்லதுக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு இருக்கான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப ஹினாமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் நான் புது பெட் வாங்குறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும் நான் என்னோட பெட்ல தூங்கிட்டு இருக்கேன், அவ ஃபோட்டான்ல தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா நீங்க தூங்கும்போது கை கோர்த்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஓ அப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்னா கூடிய சீக்கிரம் இது எப்படியாச்சும் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். வீடு எதுவும் மாற்ற போறியா அப்படின்னு ஹினாமே கேட்குவோம். அதை பற்றி நான் அவகிட்ட கேட்டேன், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அது போக நான் புது வீட்டுக்கு மாறிட்டேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு அங்கேயே பாத்ரூம் இருக்குங்கிறதுனால நான் அந்த பேத் ஹவுஸ்க்கு வர மாட்டேன். ஸோ இப்போ இருக்கிற வீடே பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு வகையில் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணுறவன் மட்டும் என் வீட்டில் பாத்ரூம் வச்சிருக்கலன்னா என் வீட்டையே நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஹினாமே சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு வீடு மாறணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு. ஆனால் இதை சுக்காசா கிட்ட சொன்னா அப்படின்னா நீங்கள் என் பக்கத்திலே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவள் கோச்சுக்கிடுவாளாம். நம்ம ஹீரோக்கு பயம். எப்படி சுக்காசாவை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. அது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம புது வீட்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நம்ம 2 பேரும் புது வீட்டுக்கு போற இடத்துல ஒரு பெரிய டிவியை செட் பண்ணி தியேட்டர் மாதிரியே நீ உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் டிவின்னு சொன்ன உடனே அவ ஓகே சொல்றா. இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கவும் அது மட்டும் இல்ல ஒரு ஷெல்ஃப் முழுக்க நம்ம டிவிடி அடுக்கி வைப்போம், அது போக மாங்கா புக்ஸையும் சேர்த்து தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மூவிஸ் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிக்குங்கிறதுனால அவ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா. அது போக நம்ம 2 பேரும் ஒரே பெட்ல கையை கோர்த்துக்கிட்டு ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்றா. புது வீடை ஹவுஸ் புரோக்கர் வச்சு பார்க்க போறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இல்லை எப்பவும் எங்க அப்பா அம்மா தான் பார்த்து தருவாங்க, இந்த தடவை அதே மாதிரி ஒரு நிமிஷம் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நமக்கு கல்யாணம் முடிஞ்சதையே சொல்லல அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்ல போறான். நானும் பேசணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவ சொல்றா. ஹலோ அம்மா, ஆமாம் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவங்க அம்மா கத்துறாங்க. பொண்ணா அவளை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாற்றினா ரொம்பவும் அந்த பொண்ணு க்யூட்டாக இருப்பான்னு சொன்னேன், அந்த பொண்ணு தான். சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணுறான். உங்களை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றினதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் இந்த உலகத்திலேயே கியூட்டான பொண்ணை என்னை வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்படிலாம் நீங்கள் சொல்லி வச்சா எனக்கு அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம அவங்க அப்பா அம்மாவை கூடிய சீக்கிரமே போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேருமே அடுத்த நாள் பார்க்கில் இருக்காங்க. உங்களுக்கு இதில் பதட்டமாக இருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும் அது வந்து உலகத்திலேயே கியூட்டான பொண்ணை எங்கள் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க. ஹே நாசா, இப்போ நீ இருக்கிற வீடு குட்டியா இருக்கு, உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து புது வீட்டுக்கு போலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்க, அதனால தான் உனக்கு எங்க ஞாபகம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் உனக்கு ஒரு புது வீடு பார்த்து தரணும், அதுக்காக தானே நீ எங்ககிட்ட நேற்று அந்த இன்ஃபர்மேஷனையே சொன்ன, இது மட்டும் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் உங்க அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ தான் புரியுது உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா உங்களுக்கு இவ்வளோ அறிவு வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ மோசமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பவும் நான் சொல்லல, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புது வீடு நாங்கள் பார்த்து தரணும்னா உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த வர வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. உங்க அப்பா அம்மாக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தா கூட அவங்க உங்களோட அப்பா அம்மா கண்டிப்பா நம்மளை ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னா அவன் டோக்கியோவை சேர்ந்தவன் கிடையாதா அப்படின்னு சொல்லி சிட்டோசை கேட்கவும் ஆமா மேடம், அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க நாரா போறாங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு வகையில பார்க்கும்போது இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் சொல்றா.
நம்ம ஹீரோவா அதே தான் யோசிச்சு பார்க்குறான். இதே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஹனிமூன் மாதிரி தான். கியோட்டோக்கு போய் தான் என்னால் நாராக்கு போக முடியும். கியோட்டோவில் நிறைய இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிப்பை பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நினைக்காம ஹனிமூனா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் போய் ஒரு கேமரா வாங்குறாங்க. நம்ம லவ் பண்ணுறவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஸ்பெஷல் தான். ஸோ அதனால் நான் இன்னையிலேருந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறத டெய்லியும் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு அதை ஒரு சீக்ரெட் ஆல்பமாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுவேன். நம்ம லைஃப்பில் இது ஒரு டைரி மாதிரி, இது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னது சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். அதுவோ கரெக்ட் தான். நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு மெமரியை மாடர்ன் டெக்னாலஜியால் மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை நம்ம ஹீரோ வாங்கி இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிக்சர் எடுக்கிறான். இந்த ஃபோட்டோவில் இவ இன்னும் க்யூட்டாக இருக்கா. இந்த கேமராவில் ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் என்கிட்ட தரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கிறா. இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு போதும். இதை பார்க்கும்போதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் நான் 1000 ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணது எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த மாதிரி ஃபோட்டோவை ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவோ வைக்கப்படுறான். இப்போ அவங்க 2 பேருமே பஸ் ஏறதுக்காக வந்திருக்காங்க. ஹே சுகாசா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். எனக்கு 64 GB மெமரிலாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ரசிச்சிட்டு இருக்கான். சுகாசா உனக்கு இது போதுமா? என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்க கூட காசு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்லை எனக்கு இதுவே போதும், எப்படியும் நம்ம நைட்டு தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓ பஸ்ஸுன்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ அவங்க 2 பேருமே அவங்க சீட்டில் போய் உட்காடுறாங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு அங்கே போயிடுவோம். ஆனால் ஓடியில் நிறைய இடத்துல பிரேக்குக்காக நிப்பாட்டுவாங்க. ஆனால் நீ எந்திக்கணும்னு இல்லை, தூங்கணும்னா தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். லேட் நைட் சர்வீஸ் ஏரியாவை கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணியே தரணும். பர்கர் நூடுல்ஸ் ஓடான்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு நர்வஸாக இருந்தாலும் கூட இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். உங்கள் பேரண்ட்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம், அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி வாங்க நம்மள அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சிட்டோசி சொல்லுவோம். நாரா வரைக்கும் நம்மளும் போகிறோமா அப்படின்னு சொல்லி சார்லட் கேட்குறா. அவங்க பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா கூட இன்னும் நான் சம்மதிக்கல அப்படின்னு சொல்லி சிட்டோசி சொல்கிறா. சிட்டோசி அவங்க அம்மா மாதிரி நடந்துக்கிட்டால அப்படின்னு சொல்லி அராரா கேட்குவோம். ஆனால் இவ அவளோட சொந்த தங்கச்சி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்கிறா. இதில் எனக்கு ரொம்பவோ டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல. ஆனால் சுகாசா அவளை பாராட்டியே ஆகணும். அவள் எந்த ஒரு இடத்துலனாலும் ரொம்பவோ ஈஸியாக தூங்கிடுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவள் நம்ம ஹீரோ மேலே சாய்வா அவன் ரொம்பவோ வைக்கப்படுறான். பஸ் சர்வீஸ் ஏரியாவில் போய் நிற்கிது. 1 hour பிரேக் விட்றாங்க. நம்ம ஹீரோயின் ஜாலியாக எழுந்துச்சு வரா. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் முதுகு பெண்டு கலண்டுடுச்சு. நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, இவளை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த இடத்துலனாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகி தூங்கிடுதா. இதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ என்ன ஆக்சிடென்ட்ல இருந்தே காப்பாத்தினா. அப்பவே ரொம்பவோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுது. பஸ்ஸில் வர்றது ஓகே அப்படின்னு அவள் சொன்னா. ஆனால் எனக்கு முடியாத மாதிரி காட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவளோட ஃபால்ட்டு அப்படின்னு அவள் நினச்சிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ரைட் ஆகிட்டு நானும் நல்லா தான் இருக்கேன், வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவங்க நல்ல ஒரு கப்பிள்ஸாக இருக்காங்க. அவங்கள ஏன் நீங்கள் பிரிக்க பார்க்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு அந்த மெய்டு சொல்லவும், நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நீங்கள் வேணா பாருங்க, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சிட்டோசே சொல்கிறா. எந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.